Hello students, நாம 10th CBSE Maths ஓட 3rd chapter பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளமான செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். 2x plus 3y இதுல ஈக்குவேஷன் எடுத்துப்போம். நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இல்ல எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணனும் சொல்லல. சோ டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு 2x minus 4y equal to minus 24. எனக்கு இது எதையும் மல்டிபிள்லாம் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணானா இந்த இதுக்கு நான் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்ராக்ட் பண்ணணும்னா இந்த சிம்பிள் வந்து மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதோட சிம்பிள் மைனஸ்ன்றனால இதை யோசிக்காதீங்க, இது கேன்சல் ஆகிடும். இப்போ 0, இது 4 + 4y ஆகிடும். அப்போது வந்துட்டு 7y, இதுவும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 35 வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு 35/7. ஸோ இதோட வேல்யூ வந்து 5. ஒய்யோட வேல்யூ 5. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ இதை எடுத்து நம்ம இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுவோம். ஸோ நான் இந்த இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். 2x minus 20 equal to minus 24. இப்போ 2x equal to 20 minus 24 equal to minus 4. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு -2. ஸோ இதை y equal to mx plus 3 இருக்கு. அப்போ yயோட வேல்யூ என்னது 5 equal to m into -2 plus 3. இந்த 3 வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 5 minus 3 equal to m into -2. ஸோ 2 equal to -2m. இந்த -2 வால் டிவைட் பண்ணிப்போம். 2/-2 equal to m. 2 cancel ஆகிடும். அப்போ m ஓட வேல்யூ வந்து -1. அவ்வளோதான்.